நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவ்வளவு சாதுரியமா என் கண்ணு முன்னாடி இருந்து என்னால கண்டுபிடிக்க முடியலையே. அவன் ஆள் மாறாட்டக்காரன்லாம் கிடையாது. அவன் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனே தான். முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதெல்லாம் என்ன மந்திரியாரே? இனி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வெளியே வரக்கூடாது. உன்னாலதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா நம்ம கையில இருந்து தப்பிச்சு போயிட்டான். அப்புறம் நீ என்ன சொன்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணா இறந்து போயிட்டான், இவன் ஆள் மாறாட்டக்காரன்னு சொன்ன. ஆனா இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு அவன் ஆள் மாறாட்டக்காரன் இல்லன்னு. இது அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனே தான். ஞாபகம் இருக்கட்டும், விஜயநகரத்தோட ராஜ சிம்மாசனம் என் கையை விட்டு போயிடுச்சுன்னா ஏகப்பட்ட பேரோட உயிர் அவங்க உடம்புல இருந்து போயிடும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சிருச்சு மந்திரியாரே. ஆனா இப்படி கோவப்படுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. காலநிலைகளை நீங்க முழுசா ஆராயுங்க. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஆமா, நம்மளுடைய திட்டம் இப்போதைக்கு தோல்வி அடைஞ்சிருச்சுன்றது உண்மைதான். ஆனா என்னால தோல்வி அவ்வளவு சுலபமா ஏத்துக்க முடியாது. வழக்கம் போலவே இந்த தடவையும் பண்டித ராமகிருஷ்ணர் விஜயநகரத்தை காப்பாத்தி விஜயநகரத்தோட மரியாதையை காப்பாத்திட்டாரு. அதனால நான் இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நானும் மகாராணியும் பண்டித ராமகிருஷ்ணருடைய மரியாதையை அதிகப்படுத்த போறோம். இவருக்கு இப்ப பத்திரத்தையும் தங்க நாணயங்களையும் பரிசா கொடுக்க போறோம். சேவகனே, மகாராணி, ஐயோ கடவுளே, திரும்பவும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கே பரிசு கிடைச்சிருச்சு. கடவுளே, இவங்க இன்னும் கிளம்பலையா? பல்லாக்குல வந்து இறங்குறாங்களே. எல்லாரும் ஏன் இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணர் நான் கேட்ட எல்லா புதிர்களுக்கும் சரியான பதில சொல்லிருக்காரு. அதனால இப்ப நான் அவரை திருமணம் செஞ்சு அவரை ஏன் நாட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். சரி, சீக்கிரமா ஆரம்பிக்கலாம். நல்ல நேரம் முடிய போகுதுங்க. இவங்க இத பார்த்து கோவப்படணும். ஆனா இவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அட சீக்கிரம் வாங்க, திருமணத்தை முடிச்சிடலாம். நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா, சீக்கிரம் ஆகட்டும், மணமேடைக்கு வாங்க. ஒருவேளை இவன் மகாராஜா ஜாம்வந்தோட மருமகன் ஆயிட்டா ரொம்ப சக்தி வாய்ந்தவனா ஆயிடுவானே. இதுவரை அவன் என் கண்ணுல குத்துன முள்ளு மாதிரிதான் இருந்தான். இனி இவன் நான் போற வழி எல்லாம் முள்ளா இருப்பானே. மகாராஜா ஜாம்வந்த், இந்த திருமணத்தை நிறுத்துங்க. இது ஒரு திருமணமான பெண்ணுக்கு நடக்கிற அநீதி. ஆமா,
இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே கூட புரியல. ஐயோ கடவுளே, இவங்கள மன்னிச்சிருங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இந்த கல்யாணம் எனக்கு மகிழ்ச்சி தான். இல்ல இல்ல, அப்படி நான் சொல்லல, சாரதம்மா தான் சொல்றாங்க. ஐயோ, நீ என்ன சொல்ற? எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம். ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. இல்ல, நான் மாட்டேன். நான் இந்த கல்யாணத்தை பண்ண விரும்பல மகாராஜா. ஐயோ, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன விடு. ஐயோ, என்ன அடிச்சிட்டாங்க? என்ன மனைவி இவங்க? கட்டாயப்படுத்தி கணவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. வீரர்களே, என்னாச்சு? அட அட, என்ன பண்றீங்க? ஐயோ, விடுங்க. அடடா, என்ன விடுங்க. கீழே விழுந்து எலும்பு உடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் திருமணம் எப்படி நடக்கும்? மகாராஜா, இவங்க விடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்களை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்க மகாராஜா ஜாமந்தோட மருமகனாக போறீங்க. இங்க பாருங்க இளவரசி, இது முறையே கிடையாது. காதல் எப்பவும் முறைகள்லாம் பார்க்காது ராமகிருஷ்ணரே. ஆனா எனக்கும் காதல் வரணும்ல. அதெல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் வரும். இல்ல 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 இல்ல, இது முறையே கிடையாது. முதல்ல நீங்க என்ன புதிர்ல சிக்க வச்சீங்க, இப்ப கல்யாண வாழ்க்கையில சிக்க வைக்க பாக்குறீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நில்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மகாராஜா. எது சொல்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா இப்பவும் என்னோட படை என் கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரை நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க, போதும். இல்ல மகாராஜா, எனக்கும் என் கருத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்படின்னா சொல்லுங்க, நீங்க என்னதான் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க இளவரசி, உங்க புதிருக்கு விடை சொல்லி உங்களை திருமணம் பண்ணிக்க நான் தகுதியானவன்னு நிரூபிச்சிட்டேன். ஆனா எனக்கு அப்படி தெரிஞ்சுக்கிற உரிமை கண்டிப்பா இருக்கணும்ல. என்னது? என்ன திருமணம் பண்ணிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இங்க பாருங்க இளவரசி, புதிர் கேட்கறது ஒன்னும் புத்திசாலித்தனம் இல்ல. புதிருக்கு பதில் சொல்றவங்க தான் உண்மையான புத்திசாலி. நீங்க எப்படி என்கிட்ட 5 புதிர் கேட்டீங்களோ அதே மாதிரி உங்க புத்திசாலித்தனத்தை பரிசோதிக்க எனக்கு உங்ககிட்ட 5 புதிரை கேட்க வாய்ப்பு கொடுத்தாகணும். 5 புதிருக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை கண்டிப்பா திருமணம் பண்ணிக்கிறேன். இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னது ரொம்ப சரி, ரொம்ப சரியா சொல்லிருக்காரு. இவன் பிரச்சனை முடிஞ்சு இவன் போனாதானே என் திருமணம் நடக்கும். நியாயப்படி இதுதான் முறையானது. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் நாம புதிரை கேட்கறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பா கொடுத்தாகணும் மகாராஜா. ரொம்ப நன்றி மகாமந்திரியரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, நீங்க என் மனசை காயப்படுத்தவே மாட்டீங்க. அப்போ சரி, நான் உங்க நிபந்தனைய முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க என்னோட கணவர் ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் தடுப்பேன், நான் தடுப்பேன், நான் நிச்சயமா தடுப்பேன். உங்களோட முதல் புதிரை கேளுங்க. வெயில்லையும் சூட்டுலையும் நான் வருவேன். ஆனா குளிர பார்த்தா மறைஞ்சிருவேன். குளுமையான காத்து வீசுனா ஒரே நொடியில காணாம போயிடுவேன். ஐயா கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும், நல்ல நேரம் முடிய போகுதுங்க. நீங்க கொஞ்சம் உட்காருங்க. இங்க பாருங்க இளவரசி, நீங்க அவசரப்பட தேவையே இல்ல. நீங்க அழகா ஒரு நாள் நல்ல அவகாசம் எடுத்துக்கோங்க. நல்லா யோசிங்க, அதுக்கப்புறமா நீங்க பதில் சொன்னா போதும். இல்ல இல்ல, நான் இப்பவே இந்த நிமிஷமே பதில் சொல்றேன். ஏன்னா நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கணும், அதுவும் சீக்கிரமே, ரொம்ப சீக்கிரமே.
இதுதான் உங்களுக்கான பதில். சரியான பதில். சரியான பதிலா? ஆமா, அது என்ன பதிலுங்க? குருவே, பதில் வேர்வை. அதுதான் பதிலே. வெயில சூடு அதிகமா இருந்தாதான் வேர்வைங்கிறது உடல்ல இருந்து வரும். குளுமை இருந்தா வேர்வை இருக்காது. நல்ல குளுமையான காத்து வீசும்போது வேர்வையோட கதையே இல்லாம போயிடுமே. இளவரசி தேவயானி, மிக அருமை. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப நீங்க உங்களுடைய அடுத்த புதிரை கேளுங்க. சரி, கேக்குறேன் மகாராஜா. நான் கல்வியும் பயின்றதில்ல, சங்கீதத்தையும் யாரும் கத்து கொடுத்ததில்ல. நான் தாளத்தையும் கத்துக்கிட்டதில்ல, ராகத்தையும் கத்துக்கிட்டதில்ல. ஆனா இனிமையான குரலுக்கு நான் அரசி. என் குரல் அவ்வளவு இனிமை. என்னுடைய இசையை கேட்டாலே எல்லாருடைய மனசும் குளுமையடையும். கவலையோட இருக்கிறவங்க கேட்டா அவங்க கவலை பறந்து போயிடும். மகிழ்ச்சி அவங்க மனசுல நிறைஞ்சிடும். இதுக்கு பதில் பாட்டு பாடும் குயில். என்ன பண்டிதரே, நான் சொல்றது சரிதானே? குயில் யாருக்கிட்டையும் சங்கீதத்தையோ ராகத்தையோ தாளத்தையோ கத்துக்கிட்டதே இல்ல. குயிலோட குரல் ரொம்ப இனிமையானது. குயிலோட பாட்டை யாரு எப்போ கேட்டாலும் அவங்க அப்பவே மனம் மயங்கிடுவாங்க. அட கடவுளே, இவங்க நான் கேக்குற எல்லா புதிருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. தம்பி பாஸ்கர், இனி நீ ரொம்ப கடுமையான புதிரை தான் கேட்டாகணும், சரியா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க அடுத்த புதிரை கேளுங்க. சிலர் என்ன அடைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சிலர் என்ன அடையணும்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் ஏன் விருப்பப்படி ஆட்சி புரிவாங்க, சிலர் சொர்க்கத்திலிருந்து கீழே விழுந்துருவாங்க. கடமையை செய்பவர்களின் நல்லவன் நான். சிலருக்கு நல்லவன், சிலருக்கு கெட்டவன். நான் யாருன்னு கண்டுபிடிக்க புத்தியை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தி நான் யாருன்னு கண்டுபிடிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த புதிருக்கு பதில் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். ஆமா மகாராஜா, இது உண்மையிலேயே ரொம்ப கடினமான புதிரு. இதுக்கான பதிலை இளவரசியால சொல்ல முடியாது. இளவரசியால பதில் சொல்ல முடியாம தோத்து போயிடுவாங்க. அப்புறம் எனக்கு சொந்தமாயிடுவாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க எவ்வளவு கடினமான புதிரை கேட்டாலும் என்னோட அதிர்ஷ்டம் இருக்கே, அது உங்களையும் என்னையும் சேர்த்து வைக்கும். இந்த புதிருக்கான பதில் அதிர்ஷ்டம். சிலர் என்ன அடைய துரத்துவாங்க, ஆனா சிலர் என்ன தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சில மனுஷங்க அதிர்ஷ்டம் வேணுங்கிறதுக்காக கடுமையா உழைப்பாங்க. ஆனா இன்னும் சிலரோ அதிர்ஷ்டத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. என் விருப்பப்படி சிலர் ஆட்சி புரிவாங்க, சிலர் சொர்க்கத்திலிருந்து கீழே விழுந்துருவாங்க. அதாவது அதிர்ஷ்டம் மட்டும்தான் ஒரு மனுஷனை ராஜாவாக்கும். ஆனா அதே அதிர்ஷ்டம் ஒரே நொடியில அரசனை கூட ஆண்டியாக்கிடும். சரியா சொல்லிட்டாங்க. அதனால இந்த புதிருக்கான பதில் அதிர்ஷ்டம். சரியான பதில் மகாராஜா. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இப்போ 4வது புதிரை கேளுங்க. சரி இளவரசி அவர்களே, நான் உருவாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரே நொடியில அழிஞ்சு போயிடுவேன். எந்த உறவா இருந்தாலும் நான் இல்லாம முழுமையடையாது. எல்லா இணைப்புக்கும் நான் தான் அடிப்படையே. நம்ம 2 பேருக்குள்ளேயும் உருவாக போற அந்த உறவு பிணைப்ப நீங்க எதுக்காக அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்களுக்கு தகுதியானவதான்னு நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் உங்களுக்கு தகுதியானவதாங்கிறத நான் எப்படி உங்களை நம்ப வைக்கிறது ராமகிருஷ்ணரே? இந்த புதிருக்கான பதில் நம்பிக்கை. ரொம்ப கஷ்டப்பட்டா மட்டும்தான் இது உருவாகும். அதாவது மனுஷங்களுக்கு ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வரணும்னா அதுக்கு ரொம்ப காலம் தேவைப்படும். ஆனா ஒரே நொடியில அது இல்லாம ஆயிடும். அதாவது மனுஷங்க அவங்க நம்பிக்கையை இழக்கிறதுக்கு ஒரே ஒரு நொடி போதுமானது. என்ன உறவா இருந்தாலும் சரி, நான் இல்லாம முழுமையடையாது. அதாவது நம்பிக்கை இல்லாம எந்த உறவும் முழுமையடையாது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் பிணைக்கிறது நான் தான். அதாவது எல்லா உறவுகளோட பிணைப்பும்
நம்பிக்கைங்கிற முடிச்சில தான் இருக்கு. அதனால பதில் நம்பிக்கைதான். சரியான பதில் மகாராஜா. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சீக்கிரமா உங்களோட 5வது புதிரை கேளுங்க. கேட்டுட்டு மனமேடையில போய் உட்காருங்க. என்னுடைய 5வது புதிர். சூழ்ச்சியால என்ன அடையலாம், பலத்தாலையும் என்ன கட்டுப்படுத்தலாம். ஆனா பயமுறுத்தி என்ன அடைய நினைச்சா எல்லாம் அழிஞ்சு போயிடும். உனக்கும் இன்பம் கிடைக்காது. என்னாச்சு இளவரசி? புதிருக்கான விடைய சொல்லுங்க. இந்த புதிருக்கான பதில் எனக்கு தெரியல. நீங்களே சொல்லிடுங்க. இந்த புதிருக்கான விடை என்னன்னா காதல். இத சூழ்ச்சியால அடையவே முடியாது. யாரும் பலத்தை பயன்படுத்தி காதலையோ அன்பையோ பெறவே முடியாது. ஒருத்தர் அன்பால இல்லாம பயத்தால காதலை ஏத்துக்கிட்டா, அந்த காதல்ல ஈடுபடுற மாதிரி நடிச்சா, அப்புறம் உங்களுடைய உலகமே இருண்டு போயிடும். பலத்தை பயன்படுத்தி காதலை அடைய நினைக்கிறவங்களும் எப்பவும் உண்மையான அன்பை பெறவே முடியாது. நான் என்னுடைய தோல்விய இப்போ ஏத்துக்கிறேன். ரொம்ப நல்லது. மகாராஜா, இளவரசி அவங்க தோல்வியை ஏத்துக்கிட்டாங்க. இந்த திருமணம் நடக்காது. நான் இந்த திருமணத்துல இருந்து தப்பிச்சிட்டேன். நல்ல வேளை விஜயநகரமும் தோல்வி அடையல. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் விஜயநகரத்திலே இருப்பாரு. அப்புறம் எல்லா பிரச்சனையில இருந்தும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால விஜயநகரத்தை காப்பாத்திடுவாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, போட்டி வேணா இப்ப முடிஞ்சிருக்கலாம், ஆனா யுத்தம் இல்ல. எங்க படைகள் இப்ப கூட அவங்க வீரத்தை காட்ட விஜயநகரத்தோட எல்லையில காத்துக்கிட்டு இருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரை தான் திருமணம் பண்ணிப்பேன்னு என்னோட மக சொன்னான்னா அவ விருப்பப்படியே அது நடக்கும். வீரர்களே, இல்ல மகாராஜா கட்டாயப்படுத்துறாங்க. மகாராஜா என்ன? நில்லுங்க, அவரை விடுங்க. அப்பா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் 5வது புதிருக்கான பதில சொல்லும்போது உங்களுக்கு புரியலையா என்ன? காதலுங்கிற சங்கிலியானது ஒரு இதயத்தையும் இன்னொரு இதயத்தையும் இணைக்கக்கூடியது. பலத்தை பயன்படுத்தி இழுத்தா அது நிச்சயமா அறுந்து போயிடும். இளவரசி அவர்களே, எனக்கு உங்க காதலோட உணர்வும் புரியுது. உங்க காதலை நான் மதிக்கவும் செய்யறேன். ஆனா நான் உங்க கூட மகிழ்ச்சியா வாழலன்னா அப்புறம் உங்களுக்கு என்னால எப்படி மகிழ்ச்சியை தர முடியும்? உங்களுடைய காதலை அடையறதுக்கோ இல்ல உங்களை திருமணம் பண்றதுக்கோ எனக்கு உரிமை இல்லை. உங்களுடைய காதல் ரொம்ப உயர்வானது இளவரசி. அந்த அன்புக்கு முன்னாடி நான் ரொம்ப துச்சமானவ. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னோட காதலானது உங்களோட அறிவாலையும் திறமையாலையும் ஞானத்தாலையும் விளைஞ்சது. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ராமகிருஷ்ணரே. உங்க காதலுங்கிற பொக்கிஷத்தை அடைய எனக்கு கொடுத்து வைக்கல. உங்களை என்னால என்னோட கணவரை அடைய முடியலன்னா அது பரவாயில்ல. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதையாவது நிறைவேற்றுவீங்களா? கட்டளை இடுங்க. உங்களுடைய அந்த ஆசையை முழுமை செய்ய நான் முழு முயற்சி பண்ணுவேன். எனக்கு வாக்கு கொடுப்பீங்களா? கொடுத்துட்டேன். என்னுடைய ஆசை இதுதான்.
எனக்கு உங்கள மாதிரி ஒரு வாரிசுக்கு தாயாகிற உரிமை வேணும். உங்களுடைய குணம் நிறைஞ்சிருக்கணும். அந்த குழந்தையோட உடம்புல உங்களோட ரத்தம் ஓடணும். என்ன என்ன இப்படி சொல்றாங்க? இப்படி எல்லாம் நடக்க கூடாதுங்க. ஏன்னா இப்படி 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 நடக்கணும்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் இளவரசிய திருமணம் செஞ்சுக்கணும். என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மறந்துடாதீங்க, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அம்மா தாயி, எல்லா வழியும் அடையும் போது எந்த வெளிச்சமும் ஒளியும் தெரியாதப்போ ஒரு தாய் தான் குழந்தையை காப்பாத்துவா. எனக்கு வழிகாட்டுமா, எனக்கு வழிகாட்டுங்க. அந்த காளியம்மன் அப்புறம் சாரதா அம்மா 2 பேருடைய ஆசீர்வாதம் என் கூட இருக்கும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா என்ன? நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறேன். நீங்க என்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. என்ன மாதிரி குணம் இருக்கணும், உடம்புல ஏரத்தம் ஓடணும். அதனால இன்னில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த நொடியில இருந்து, இந்த பூமி மற்றும் ஆகாயத்தின் சாட்சியா இந்த மாபெரும் அரசவை முன்னாடி உங்களை நான் என்னுடைய தாயா ஏத்துக்கிறேன். நீங்களும் என்ன உங்க மகனை ஏத்துக்கோங்க தேவி. உங்களை சந்திச்சது எனக்கு பெருமை ராமகிருஷ்ணரே. நீங்க காதல்னா என்னன்னு எனக்கு ரொம்ப சுலபமா புரிய வச்சிட்டீங்க. ஆனா ஒருத்தருடைய இதயம் தான், அவருடைய கண்கள் எதை எப்படி பாக்குதுங்கிறத எப்பவும் முடிவு பண்ணுது. ஒரு குழந்தை மேல ஒரு தாய் வச்சிருக்கிற அன்பும் அப்படிதான். ஒரு மனைவி தன் கணவன் மேல வச்சிருக்கிற அன்பும் அப்படிதான். தன்னோட காதலன் மேல காதலி வச்சிருக்கிற அன்பும் அப்படிதான். அந்த அன்பை எப்பவும் யாராலையும் மாத்த முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுடைய எண்ணத்தை நான் மதிச்சு ஏத்துக்கிறேன். ஆனா என்னுடைய மனசுல உங்களுக்கான இடம் இருக்கே, அதை யாராலையும் நிரப்ப முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. என் மனசுல இருக்கிற உங்களுக்கான இடத்தை யாராலையும் அழிக்க முடியாது. என்னால எப்பவும் உங்களை மறக்கவும் முடியாது. எனக்கு அனுமதி கொடுங்க. இளவரசி தேவயானி, மகாராஜா ஜாமன், இளவரசி தேவயானி, மகாராஜா ஜாமன். இன்னைக்கு இந்த அவையில நடந்த விஷயங்களை உங்கள மாதிரி யாராலையும் கையாள முடியாது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் உங்களை இதயபூர்வமா வணங்குறேன். ஒரு விஷயம் சொல்லவா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? என்னோட மனசுல உங்க மேல எப்பவுமே அளவு கடந்த மரியாதை இருக்கு. இன்னைக்கு அந்த மரியாதை பல மடங்கு அதிகமாயிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அப்பா எங்க இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு இந்த பொம்மை தான் வேணும்பா. மகனே, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அடுத்த மாசம் எப்படியாவது நான் செல்வங்களை சேர்த்து இந்த பொம்மையை உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். ஆனா இப்ப முடியாது. வா போலாம். இல்ல எனக்கு இப்பவே வாப்பா, அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. வேணும்.
செல்வம் இல்லாததால ஒரு அப்பாவால தன் மகனுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியல. நான் இருக்கும்போது அப்படி நடக்க விட மாட்டேன். இப்ப எனக்கு அந்த பொம்மை வேணும். சரிப்பா, நான் தான் அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. கண்டிப்பா அடுத்த மாசம் வாங்கி தரேன், அழாதப்பா. எனக்கு வாங்கி கொடுங்க. நான் நிச்சயமா உனக்கு வாங்கி தருவேன். இங்க பாரு கண்ணா, இதெல்லாம் காலத்தோட விளையாட்டு. இன்னைக்கு நம்மளோட நேரம் நல்லா இல்ல, அதனால உனக்கு அந்த பொம்மையை என்னால வாங்கி தர முடியல. நீ அந்த கடவுள்கிட்ட இப்போ நம்ம கெட்ட காலமெல்லாம் விலகணும்னு வேண்டிக்கோ. நல்ல நாள் சீக்கிரம் வரும்னு நம்புவோம். கடவுளை வேண்டிக்கோ. வாப்பா போலாம். நீங்க என்ன பண்றீங்க? கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே போறோம். அப்படியா? ஆனா இப்படி நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே போனீங்கன்னா கடவுள் உங்க வேண்டுதலை கேட்கறதுக்கு பதிலா உங்க மேல கோவப்படுவாரு. ஏன்னா கடவுள்கிட்ட தலையை நிமிர்த்தி இல்ல, இப்படி தலையை குனிஞ்சுதான் எப்பவும் வேண்டிக்கணும். சரிப்பா, தலையை குனிஞ்சே வேண்டலாம். என்ன அப்பா கொஞ்சம் அங்க பாருங்களேன். அட, என்ன இது? அட, இதுக்குள்ள நாணயங்கள் இருக்கு. பாத்தீங்களாப்பா, அந்த கடவுள் நம்மளோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டாரு. வாங்கப்பா போய் பொம்மை வாங்கலாம். இல்ல மகனே, இது நம்மளோடது இல்ல, இது வேறொருத்தவங்களோடது. இத வச்சுக்கிற உரிமை நமக்கு கிடையாது. இந்த இந்த சுருக்கப்பை யாரோடையதுங்க? இவர்கிட்ட செல்வம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா நல்ல குணம் இருக்கு. இது யாருடையது? என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க? பாஸ்கர், இத பாரு, யாரோ இத தவற விட்டுருக்காங்க. இதுல நாணயங்கள் இருக்கு. அப்படியா? இங்க பாருங்க, கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? இன்று எது உன்னுடையதோ அது நேற்று இன்னொருவருடையது, நாளை எது மற்றொருவருடையதாகும். அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்க. இது அந்த கடவுளை உங்களுக்கு கொடுத்தது. பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய மகனா இருந்துகிட்டு இப்படி அநீதிக்கு துணை போகலாமா? அது தப்பா தெரியலையா? ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த இந்த சுருக்கப்பை யாரோடையது? என்ன மான அவமானன்ட்டு உங்களுக்கு உதவி பண்ணலான்னு நான் தான் இந்த பைய கீழே போட்டேன் தெரியுமா? மகாராஜா தான் எங்க கிட்ட விஜயநகரத்துல இருக்கிற உண்மையான நபருக்கு தனம் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதனால இந்த செல்வம் உங்களுக்கு தான் சொந்தம். இப்ப நான் மகாராஜா கிட்ட போய் என்ன சொல்றது? வச்சுக்கோங்க. மகாராஜாவுக்கு நல்ல மனசு இருக்கு. இந்த நாணயங்களை வச்சு நான் இப்ப என் மகனோட ஆசைகளை கண்டிப்பா நிறைவேற்ற போறேன். ஆமா மகனே, இன்னைக்கு ஒன்னோ ரெண்டோ இல்ல, உனக்கு எவ்வளவு பொம்மைகள் வேணாலும் வாங்கி தரேன். வா. என்ன என்ன? நான் மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்தேன். உன்னோட மகான் அப்பாவோட எல்லா குணமும் இல்லைனாலும் சில நல்ல குணங்கள் உன்கிட்ட இருக்கதா செய்யுது. சரி சரி, இப்ப இங்க இருந்து கிளம்பு. அட, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீ என்ன துரத்தி விட பாக்குற? நான் எப்படியாவது கை கால கிட்ட இருந்து கடைசியா எங்க அப்பாவை எங்க பார்த்தாருங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க போறேன்றதை எப்படி இவகிட்ட சொல்றது? சொல்லு, என்னை ஏன் துரத்தி விட பாக்குற? இங்க பாரு காந்தா, இப்ப நான் ஒரு ஆழமான சிந்தனையில இருக்கேன். அதனால பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்ல. அப்புறமா சந்திக்கலாம். வணக்கம். ஐயோ பாஸ்கர், பாஸ்கர் நில்லு. ஆஹா, அருமை, அற்புதம். உன்னால இந்த மாதிரி பொம்மையோட உடல்ல இருந்து தான் தலையை அகற்ற முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. நான் நினைச்சா எவ்வளவோ விஷயங்கள் பண்ண முடியும் மந்திரியாரே. ஆனா இந்த அரச நியதிகளும்
உங்களுடைய இந்த கட்டளைகளும் நடுவுல வந்து என்ன தடுக்குது மந்திரியாரே. என்னது என்னோட கட்டளைகளா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ இல்லன்னா அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ராஜ சிம்மாசனத்தை என்னால அடைய முடியாதுன்னு நினைக்கிறியா? அப்படி எதுவும் தப்பா நினைச்சிடாத. கை காலாங்கிறது என்னோட பேரு. நான் அடையணும்னு முடிவு பண்ணிட்டா என்னோட இந்த வாள் என் ராஜ பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உரைக்குள்ள போகும். நீங்க சொல்றதும் சரிதான் மந்திரியாரே. ஆனா உன்னை மறக்காதீங்க, உங்களுடைய கைகள்ல வாள் இருக்கு. ஆனா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய கைகள்ல மக்களுடைய ஆதரவு இருக்கு. நான் எனக்கு எதிரா உயர்ற ஒவ்வொரு கையையும் வெட்டுவேன். அப்புறம் எனக்கு எதிரா பேசுற ஒவ்வொரு நாக்கையும் நான் அறுத்து எரிஞ்சிருவேன். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? நம்மளோட இந்த விவாதத்திலிருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போச்சு. ஒரே அணியில் இருக்கிற 2 பேர் எதிரெதிரா நின்னு சண்டை போட்டா அவங்களோட பலமானது பாதியா குறைஞ்சிரும். இப்போ நேரம் வந்துருச்சு. பலத்தை பாதியா குறைச்சாகணும். எனக்கு புரியல. நான் சக்கர வியூகம் அமைச்சது என்னவோ உண்மைதான். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணன் அர்ஜுனன், அதனாலதான் அதுல இருந்து அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அந்த பாஸ்கர் அபிமன்யு, அவனால நம்ம சக்கர வியூகத்தை உடைக்க முடியாது. இப்போ அந்த பாஸ்கரை நம்ம வலையில சிக்க வைக்கணும். இப்ப நாம சீக்கிரமா அப்பாவையும் மகனையும் எதிரெதிர ஆக்கலன்னா அப்புறம் என்னோட பேரு கை காலா இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கீழே. பாஸ்கர் பாஸ்கர் பாஸ்கர், நான் உன்கிட்ட உதவி கேக்குறேன். நீ என்னடா? சரி சீக்கிரம் சொல்லு, என்ன உதவி வேணும்? உங்க அப்பா கிட்ட ஏதாச்சும் அறிவுரை கேட்டு எங்க அப்பாவை திருத்து. எந்த விஷயத்துல? அவரோட கஞ்சத்தனத்தை எப்படியாச்சும் விட வைக்கணும். கஞ்சத்தனமா? அவர் அப்படி என்ன கஞ்சத்தனம் பண்றாரு? ஐயோ, நான் அதை எப்படி சொல்லி உனக்கு புரிய சரி, விடு, அப்ப வைக்கிறது? சொல்லாத. இல்ல 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 நில்லு. இங்க பாரு, அதாவது இப்ப புது வருஷம் பிறக்க போகுது. அதனால நான் என்ன கேட்டேன், வெறும் 4 பவுன் தங்க நகை, 2 ஜோடி தங்க வளையல், ஒரே ஒரு வைரக்கல் வச்சு மோதிரம், அப்புறம் 10 புத்தாடைகள் தான் கேட்டேன். ஆனா எங்க அப்பா என்னோட இந்த குட்டி குட்டி ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியாதுன்ட்டாரு. பாத்தியா அவர் எவ்வளவு பெரிய கஞ்ச? சின்ன ஆசையா? ஆஹா, இதுவே சின்ன ஆசைனா அப்புறம் பெரிய ஆசை எப்படி இருக்கும்? அவர் மாட்டேன்னு சொன்னதுதான் நல்லது. ஏன்னா உன்னுடைய ஆசையை அவர் நிறைவேற்றணும்னா கெஜனாவை தான் அவர் கொள்ள அடிக்கணும். ஆனா ஆவனானு உளராம முதல்ல உங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் எங்க அப்பா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க போறது இல்ல. தப்பு பண்ணது நானும் அவரும். என்கிட்ட எப்பவும் அவர் தான் மன்னிப்பு கேட்பாரு. என்ன? ஏன் அப்படி? அப்பா மக உறவுங்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமானது. நான் கொஞ்ச நேரம் சோகமா இருந்தாலே போதும், அவரு உடனே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கோவத்தை போக்கிடுவாரு. எந்த அப்பாவாலையும் தன்னோட மகளை சோகமா கவலையா பார்க்கவே முடியாது. மகளோட சந்தோஷத்துக்காக அப்பா என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்பா மகளுக்காக என்ன வேணாலும் செய்வாரா? ஆஹா, புரிஞ்சிடுச்சு. பாஸ்கர், உன் கையில சாவி கிடைச்சிடுச்சு. இத போட்டு அந்த கை காலன்ற பூட்டை திறக்க அமரப்பள்ளி இப்ப உனக்கு உதவி செய்வா. காந்தா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ என்னுடைய சின்ன வயசு தோழின்னு சொல்றதுல? சரி, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். நீ உங்க வீட்டுக்கு போய் முதல்ல நல்லா குளி. குளிக்கவா? நான் தான் ஏற்கனவே குளிச்சிட்டேனே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, திரும்பவும் குளிச்சேதான் ஆகணும். ஏனா? பாஸ்கர், குருவே, இது என்னால முடியல. நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க. என்னோட பூஜைக்கான நேரம் ஆயிடுச்சு. இல்ல தேவி அமரப்பள்ளி, உங்க அப்பா என்கிட்ட உங்களுக்கு ராணுவ பயிற்சிகளை கொடுக்க சொல்லியிருக்காரு. அதனால பயிற்சிகளை முடிக்காம நீங்க போக கூடாது. குருவே, என்னால முடியல. தேவி அமரப்பள்ளி, இப்போ உங்க மனசு ஒரு நிலையில இல்ல. அதனாலதான் இப்ப உங்களால முடியல. நீங்க உங்க கண்களை நல்லா மூடி இப்ப நீங்க தியானம் பண்ணணும் தேவி. இதுதான் இப்ப உங்களுக்கான முதல் பயிற்சி. சரி, நான் அப்படியே பண்றேன். இந்தா
இந்த மணியை கையில வச்சுக்கிட்டு நீ இப்போ வேற வேற திசைகள்ல போய் இந்த மணியை வேகமா அடி, சரியா? இங்க பாருங்க தேவி அமரப்பள்ளி, இந்த மணியோட ஓசை எந்த திசையிலிருந்து வருதோ நீங்க அந்த திசையில அம்பை எய்யணும். ஆகட்டும் குருவே. குருவே வணக்கம். உங்களை மந்திரியார் வர சொல்லியிருக்காரு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். தேவி அமரப்பள்ளி, நீங்க இப்ப பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன் குருவே. ஆகட்டும். எப்படியாவது ரொம்ப சாதுரியமா பேசி அமரப்பள்ளியை சிக்க வைக்கணும். இன்னைக்கு அவளை எப்படியாவது மயக்கியே ஆகணும். அட கடவுளே, அமரப்பள்ளி! காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன கொன்னுட்டாங்களே. ஐயோ பாஸ்கர், பாஸ்கர்! ஐயோ பாஸ்கர், உங்களுக்கு என்னாச்சு? என்ன மன்னிச்சிடுங்க. பாஸ்கர், பாத்தீங்களா எவ்வளவு ரத்தம் வழியுதுன்னு? ஐயோ பாஸ்கர், 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 உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? பாஸ்கர், எழுந்துக்கோங்க. பாஸ்கர், பாஸ்கர், வீரர்களே! பாஸ்கர், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? கண்ணை திறங்க. நான் இப்ப எங்க இருக்கிறேன்? நான் சொர்க்கத்துக்கே வந்துட்டேனா? சிவபெருமான் எங்க இருக்காரு? பாஸ்கர், நீங்க சொர்க்கத்துல இல்ல. அச்சோ, நான் நரகத்துக்கு வந்துட்டேனா? இல்ல. ஐயோ இல்ல பாஸ்கர், நீங்க பூலோகத்துல தான் இருக்கீங்க. கண்ணை திறந்து பாருங்க, நான் உங்க முன்னாடி தான் இருக்கேன். அட, நீங்களா? நீங்க எப்படி இங்க? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நான் எப்படி இங்க? அச்சோ, எந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச பாவி என் மேல அம்ப விட்டானே தெரியலையே. நீங்க அந்த பாவிய பாத்தீங்களா? அது பாஸ்கர், என்ன மன்னிச்சிருங்க. அம்ப விட்டவளே நான் தான். என்ன? ஏன் என் மேல அப்படி என்ன பகை? இல்ல இல்ல, அந்த மணியோட சத்தத்தை கேட்டுதான் அம்பு விட்டுட்டு இருந்தேன். ஆனா நீங்க அந்த மணியை போய் எடுத்தீங்களா? அப்ப அந்த மணியோட சத்தத்தை கேட்டு நான் அந்த திசையில அம்பு விட்டுட்டேன். ஆஹா, கொஞ்சம் விட்டிருந்தா உங்களுடைய அம்பால ஒருத்தருடைய உயிரே போயிருக்கும். இந்நேரம் மேலேயே போயிருப்பேன். ஆஹா, நீங்க அங்க வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க எதுக்கு மணி எடுத்தீங்க? எனக்கு எப்படி தெரியும்? நான் எடுத்தது மணி இல்ல, அது என்னுடைய சாவு மணின்னு. நீங்க வந்து அந்த மணியை எடுப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சிருந்தா அம்ப விட்டுருப்பேனா என்ன? பாஸ்கர், என்ன மன்னிச்சிருங்க. அட வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. ஏன்னா நட்புக்குள்ள நன்றி மன்னிப்பு இதெல்லாம் தேவையில்லை. நம்ம 2 பேரும் நண்பர்களாச்சே, அப்படிதானே? அச்சோ, இந்த ராட்சசம் வந்துட்டானே. இளவரசி, சீக்கிரமா ஊதுங்க. என் கண்ணுக்குள்ள என்னவோ விழுந்துருச்சு. கண்ணுக்குள்ளையா? ஆமா. என்ன மன்னிச்சிருங்க மகாமந்திரி. மகாமந்திரி, அது என் கண்ணுக்குள்ள ஏதோ விழுந்துருச்சு. அதான் தேவி அமரப்பள்ளி அதை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அச்சோ பாஸ்கர், இவர் உதவி பண்றேன்னு அவர் வாளை எடுத்து என் தலையை துண்டாக்கிடுவாரே. என்ன நடந்துச்சுன்னு எனக்கே நல்லா தெரியும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? வா உட்கார், இப்படி உட்கார். எல்லாம் தெரியுமா? உனக்கு இப்ப ஓய்வு தேவை பாஸ்கர்.
இளவரசி அமரப்பள்ளியோட சார்புல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன இந்த காக்கா திடீர்னு இன்னைக்கு குயில் மாதிரி கூவுது? மகளே அம்மு, நீ அம்ப பார்த்து எதிர்க்க வேண்டாமா இல்லையா? இவன் உயிர் போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? இல்ல மகாமந்திரியாரே, இதுல இவங்க தப்பு எதுவும் இல்ல. இவங்க பயிற்சியை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இல்ல 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 இல்ல, தப்பு எப்பவும் தப்பு தான். ராஜ வைத்தியர்கிட்ட சொல்லி காயத்துக்கு மருந்து போட சொல்லுங்க. இந்த வைத்தியத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? மந்திரியார் அவர்களே, நீங்க கட்டளையிட்டீங்கன்னா பாஸ்கரோட காயத்துக்கான மருந்த ராஜ வைத்தியரை அனுப்ப சொல்றேன். எப்படி உனக்கு இந்த மாதிரி யோசனை எல்லாம் வருது? நல்ல ஆலோசனை. என் பொண்ண பாஸ்கரை நெருங்க விடவே கூடாது. அப்பாவையும் மகனையும் எதிரெதிராக்கி நான் புது சதி திட்டத்தை தீட்டுவேன்னு இந்த பாஸ்கர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். பாஸ்கர், நீ நல்லா ஓய்வெடு. வா அம்மு, பாஸ்கர் நல்லா ஓய்வெடுக்கட்டும். வாமா போலாம். இந்த காக்கா குயில் மாதிரி கூவும் போதே அதோட மனசுல ஏதோ பெரிய கெட்ட எண்ணம் இருக்குதுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்படி இந்த கை காலாவுடைய மனசுல என்ன திட்டம் இருக்குன்னு தெரியலையே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.